Hi friends, welcome to our channel. நம்ம பேசிக் கிளாஸோடைய கண்டினியூ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சுகர் பீட் லோடிங் ஸ்விட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சூவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சூவிங் த்ரெட்லேயே போடுங்க. அதுக்கப்புறம் வேணால் அந்த தங்கூஸ் டைப்பில் இருக்க த்ரெட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிராஸாக ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். கிராஸ் இப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம கிராஸாக தான் நம்ம இப்படி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்படி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் லைனில் நம்ம கொடுக்கலாம். பீட் லோட் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுக்குற மாதிரி மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். ஒரு லாக் செயின் கொடுத்துக்கோங்க. ஒரு பீட் லோட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இங்கே கொடுங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக இங்கே கொடுத்துக்கோங்க லோடிங்கு. இப்படி லோட் பண்ணி வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக இப்படி ஃபில் பண்ணி இப்படி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுங்க. அன்ஈவனாக இருக்க பீடு போடாதீங்க. லாக் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்படி போட்டுக்கோங்க. இடையில கொஞ்சம் வீடியோ கட் ஆகிடுச்சு. கரெக்டாக இங்கே ஒரே மாதிரி லைனாக போட்டுக்கோங்க. அப் அண்ட் டவுனாக போடாதீங்க. இங்கே ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு ஃப்ளாட் லோடிங்க்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி நீட்டாக கொடுங்க. பீட் லோடு எம்போஸ்டாக வச்சு யூஸ் பண்ணுறது நம்ம அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்ப்போம். இது பேசிக் கிளாஸில் வெறுமனே பீட் லோடிங் மட்டும். இப்படி நம்ம ஃபுல்லாக கிராஸ் நம்ம கொடுத்துட்டு வரணும். ஆரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் ஃப்ரீ. நம்ம அடுத்த செகண்ட் பேட்சுக்கு ஃபீஸ் போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கற்றுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது. குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்கில் கம்மியாக தான் இருப்பாங்க ஆள். ஏன்னா ஜாயின் அது இன்ஃபர்மேஷன் குரூப்புக்காக தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் குரூப் கிடையாது.
நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் குரூப் லிங்க் நான் தருவேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை கவுண்டிங் கம்மியாக இருக்கிறதுனாலே லெஃப்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி பாருங்கள். அப்படி ரிப்ளை பண்ணலன்னா அட்மினில் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்சு கம்ப்ளீட் ஆக போகுது. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு போட்டு தான் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு. லோடிங் ஸ்டிச் அழகாக நல்லா நீட்டாக கொடுங்க. அப் அண்ட் டவுன்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக கொடுங்க. நீங்கள் அந்த லைனுக்கு கரெக்டாக இருக்குமா செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் போடுங்க. நான் ஒரே ஒரு ஷேப் மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் மட்டும் போட்டுட்டு டிசைனில் போடுங்க. கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸில் எதாவது டவுட்னால் நீங்கள் மெசேஜ் எப்போனா நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணல, வேணால் நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வீக்குள்ளே பேசிக் முடிஞ்சிடும், நம்ம அட்வான்ஸ் லெவலில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்படி கரெக்டாக இப்படி செக் பண்ணி பாருங்கள், லைனு கரெக்டாக இருக்கான்ட்டு. முடிக்கும் போது அங்கே எத்தனை பீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். லோடிங் ஸ்டிச்சு கொடுத்துட்டே போடுங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு பீட் மட்டும் கொடுக்குறேன், முடிச்சுட்டு நம்ம லாக் போட்டுக்கலாம். ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கடைசியாக எப்போவுமே நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலுமே சரி அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துருங்க. இது அவுட்லைன் ஸ்டிச்சஸ்க்கெலாம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்க வேணாம், ஃபில்லிங்ஸ்லாம் வரும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எது கொடுத்தா நல்லாக்குமோ இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் சைடில் அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துருங்க. த்ரெட் ஒர்க்கே கூட நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒர்க்கும் நமக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது நீட்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் சுற்றி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருங்க. நான் சொல்கிற ஒரு ஷேப்பில் மட்டும் நீங்கள் போடுங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் டபுளாக பிரிச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் பிரிச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அப்படியே லோடிங் கொடுத்துட்றாங்க. இந்த ஷேப்லேயே நான் இன்னொரு ஷேப்பை நான் கொடுத்துட்றேன், ஏன்னா நெக்லைனுக்கு நம்ம போடும்போது யூஸ் ஆகும் உங்களுக்கு. யூ ஷேப்லேயும் இப்படி டபுளாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு லோட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த 2 ஷேப்பில் மட்டும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு டிசைனில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்டுகிட்டே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க.
டிசைன் இல்லை சூஸ் பண்ண தெரியல டவுட்டாக இருக்குனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் நான் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் ஷேப்லேயும் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.